அதுதான் இஸ்லாம். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னக அலா சிராத்தின், நீ நேரான வழியில் இருக்கிறீர். இஹ்மர்ர தைனாஹு, கண்கள் சிவந்து விடுகிறது நபிகள் பெருமானாருக்கு. கோபம் கொப்பளித்து சொன்னார்கள் நபிகள் நாயகம். எதை? குல்லு பிதாத்தின் லலாலா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக வருவது வழிகேடு. வலல்லாலின், வழிகட்ட வழியை காட்டி விடாதே யா அல்லாஹ். தொழுகையில கேட்கிறீங்க, அவரவர் கேட்கிறீங்களா இல்லையா? சில பேருக்கு என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அஜர்த்துக்கு, எங்க ஆலிம் சாக்கு, எங்க முன்னோர்களுக்கு, எங்க ஷேகுமார்களுக்கு தெரியாததா? நாங்க தெரியும் நாங்களாவா சொல்றோம்? நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு நாங்க சொல்ல இருக்கான்னு பாருங்க. எங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், டிஎன்டிஜே காரங்க பிடிக்கல, பிரச்சனை கிடையாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க சொல்ற குர்ஆனை வெறுக்க முடியாது. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் வீணாகி விடாதீர்கள். எங்க மேல கோபம் இருந்துட்டு போகுது, அதனால கவலை கிடையாது. எங்கள் வழிக்கு உங்களை அழைக்கவில்லை, நபி வழி சுன்னத் ஜமாத் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத்தில் இருப்பதை செய்யுங்கள். சுன்னத்தில் இருக்கா? நபிகள் பெருமானார் செய்தார்களா? ரெண்டு ஹதீஸ் நான் சொல்றேன். இப்போ மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுரத்துன், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரத்துன். ரெண்டு ஹதீஸ். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா என்ன அர்த்தம்? ஒருவன் ஒன்றை உருவாக்குகிறான், எதில்? அம்ரினா, நம்முடைய அதிகாரத்தில் அப்படிங்கறார் ரசூலுல்லாஹ். நம்ம அதிகாரம் என்ன? இஸ்லாமிய அதிகாரம் அர்த்தம். நபிகள் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி தெரியுமா? நபிகள் பெருமானாருக்குள்ள சிறப்பை போன்று உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதை விளங்கணும் நீங்க. நபிகள் பெருமானாரை மறுத்தால் முஸ்லிம் இல்லை, இமாம்களை மறுத்தால் ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் இது போன்ற தலைப்புகளைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து பேசுகிறோம். எத்தனையோ தலைப்புகள் இருக்கின்றன. அந்த தலைப்புகளில் கவனம் செலுத்துவதை விட இந்த ஷிர்க், பித்அத், தௌஹீத், சுன்னத் இது போன்ற தலைப்புகளைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். என்ன காரணம்? இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். வேற எந்த காரணத்திற்காகவும் இந்த ஜமாத் உருவாக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களும் பித்அத்துகளும் ஷிர்க்குகளும் வழிகேடுகளும் நிறைந்து காணப்பட்டது 30 ஆண்டுகளுக்கு முன்னால். என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல வேற எந்த தலைப்பாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அதை ஒத்துக்கொள், எந்த பாவமாக இருந்தாலும் சரி முஸ்லிம்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள். எல்லா முஸ்லிம்களும். விபச்சாரம் கூடாது என்றால் எல்லா முஸ்லிமும் ஆமாம் சரிதான் என்று சொல்வார்கள். கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, திருடுவது, பொய் சொல்வது, பீடி குடிப்பது, சாராயம் குடிப்பது எதுவாக இருந்தாலும் அது பாவம் என்று யாரும் புரிய வைக்க வேண்டியதில்லை. எல்லா முஸ்லிம்களுக்கும் அது தெரியும். அதை பாவம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களை நன்மை என்று முஸ்லிம்கள் செய்கிறார்கள். இதுதான் கொடுமை. ஒரு தவறை தவறு என்று புரிந்து கொண்டால் திருந்துவது ஈஸி. தவறையே நன்மை என்று சொன்னால், ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை புண்ணியம் அப்படின்னு செய்யறான். அதனால ரெண்டு வேலை இருக்கு. இது புண்ணியமும் இல்லை, வழிகேடும் கூட அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அது நன்மையும் இல்லை, தீமையும் கூட அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அது போன்ற விஷயங்கள் தான் இந்த தௌஹீத் என்பது, ஷிர்க் என்பது, சுன்னத் என்பது, பிதாத் என்பதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நபி வழியே நம் வழி அப்படின்னா என்ன? சாதாரண சொல்லிட்டு போயிடுறோம், நபி வழி நம் வழின்னு. இன்றைய முஸ்லிம்கள் எல்லாரும், எல்லா முஸ்லிம்களும் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், இந்த வசனத்தை ஓதாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு ஃபாத்திஹாவுக்காக ஓதுவான். ஃபாத்திஹாவிலே இது வரும், தொழாவிட்டால் கூட. அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். இது என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா, முதல் சூரா. இந்த சூராவை தெரியாதவர்களே இருக்க முடியாது. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை செல்லாது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, தொழுகையே கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான சூரா, இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்களா, அதி முக்கியமானது. இந்த சூராவை ஓதாவிட்டால் தொழுகை கூடாது.
அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனை ரக்காத்துகள் தொழுதாலும் இந்த சூராவை ஓதித்தான் ஆக வேண்டும். என்ன அர்த்தம் இதுக்கு? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக யா அல்லாஹ். இது துஆ. இது குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய பிரார்த்தனை. அதனால கடைசியில் ஆமீன் வருது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களின் வழியை காட்டியா அல்லாஹ். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், உன் கோபத்திற்கு ஆளானார்களே, வழிகட்டு போனார்களே, அந்த வழி வேண்டாம், சரியான வழி வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லா முஸ்லிம்களும் ஓதியே ஆக வேண்டும். அப்படியானால் ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை 17 ரக்காத் ஃபர்லு தொழுகை. ஒரு நாளைக்கு ஃபர்லு மட்டும் தொழுதால் கூட ஒரு நாளைக்கு 17 முறை இப்படி கேட்கிறோம். யாராவது யோசித்து பார்த்தோமா? இந்த வார்த்தை இவ்வளவு முக்கியமா இடம்பெறுது, இது ஓதாட்ட தொழுகக்கூடாத, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது. அப்படியானால் அது என்ன சொல்ல வருகிறது? ஏன் இவ்வளவு முக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான்? இதை நாம் உணர்ந்து ஓதவில்லை. ஏதோ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஃபாத்திஹா வர மாதிரி ஓதிட்டு போறோம் தொழுகையில. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்ப கவனிங்க அந்த வசனத்தை. நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நீ நேரான வழியில் இருக்கிறீர். வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தி முஸ்தகீம், நீ நேரான வழியின்பால் மக்களை அழைக்கிறீர். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான வழி எது என்பதை செய்து காட்டுகிறீர். அப்படி சொல்றான் அல்லாஹ். நேரான வழியில் இருக்கிறீர், நேரான வழியின்பால் மக்களை அழைக்கிறீர், எது நேரான என்பதை புரிய வைக்கிறீர் அப்படிங்கிறான். அப்படி நபிகள் பெருமானாருக்கு சொன்னதை நம்மளுக்கு அல்லாஹ் துஆவில் வைத்திருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இந்த சூரத்தில் பார்த்தா இந்த 2-3 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, மொத்த தலைப்பும் உள்ளடங்கிவிடும். எல்லா தலைப்பும் இந்த சூறாவில் தான் ஹிதாயத் என்ற நபி வழியும் லலாலத் என்ற வழிகேடும் இருக்கிறது. இந்த சூறாவை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க. நம்ம உலகத்தில் தமிழ் மக்கள்கிட்ட சொல்லிட்டு தெரியாம நபி வழி நடக்க வேண்டும், வழிகேட்டை தவிர்க்க வேண்டும் சொல்றவன், அதை இந்த சூறாவின் கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஹிதாய், நேரான வழியை காட்டுவாயாக, வழிகேடர்கள் வழியை காட்டி விடாதே சொல்றமா. வலல்லாலீன், அந்த வலல்லாலீன் இந்த வார்த்தையில் உள்ளதா குல்லு பிதஅத்தின் லலாலாங்கிறது ஞாபகம் வச்சுங்க. என்னமா குல்லு பிதஅத்தில் லலாலா சொல்லிட்டு நடக்காங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாம். அடே, நீ எந்த தொழுகையில் எந்த வார்த்தையை கேட்கிறாயோ அந்த வார்த்தையின் கரு நபிகள் பெருமானார் சொன்னது. இஹ்மர்ரத் ஐனாஹு வஷ்தத்த கலபுஹு வாலா சௌத்துஹு. சஹாபி சொல்கிறார், நபிகள் பெருமானார் பேச ஆரம்பித்தால், பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் கண்கள் சிவந்து விடும், சப்தம் உச்சகட்டத்தை அடையும், கோபம் கொத்தளிக்கும், கண்கள் சிவந்து விடுமாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கடுமையான முகத்தை வைத்துக் கொண்டு நபிகள் பெருமானார் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? குல்லு பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு. பிதஅத்துனா என்னன்னு நிறைய பேர் குழம்புறான். முஸ்லிம்கள் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களே இன்னும் சில விவரங்கட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்களே, அது பிதஅத் இல்லையா? பெரிய கேள்வி. மாநாடு நடத்துவது பிதஅத் இல்லையா? நீங்கள் கொடி வைத்திருக்கிறீர்களே, என்ன கொடி? டிஎன்டிஜே கொடி, அது பிதஅத் இல்லையா? ரசூலுல்லாஹ் கொடி பிடித்தார்களா? என்ன ஒரு கேள்வி. இதை புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். அடே, பிதஅத் என்பது மார்க்க விஷயத்தில் பிதஅத் என்பது வேறு, உலக விஷயத்தில் பிதஅத் என்பது வேறு. நாங்களாக சொல்லவில்லை. இத எங்க கருத்தா? நபிகள் பெருமானார் சொன்னார்கள். அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் சஹாபாக்களை பார்த்து. உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் அறிவாளிகள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு அறிவு இருக்கான்? மார்க்க விஷயத்தில் இல்ல. மார்க்க விஷயத்தில் ஒரு அலிஃபாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் தான் சொல்லித்தர வேண்டும். உலக விஷயத்தில் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத எவ்வளவோ உலக விஷயங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அவர்கள் கைக்கு வந்த பிறகு, மன்னரான சக்கரவர்த்தி ஆன பிறகு, நஜ்ஜாஷ் மன்னர், கிஸ்ரா, கைசர் போன்ற பெரும் மன்னர்களுக்கு, அடுத்தடுத்த நாடுகளுக்கு ஒரு மன்னராக, ராஜாவாக, ராஜ உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டிற்கும் இன்னும் நாட்டிற்கும் ராஜ உறவு, அந்த மன்னராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள்.
அவங்களுக்கு எழுத தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது. எழுதுறாளை கூப்பிட்டு எழுதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லெட்டர் எழுதுங்க. லெட்டர் எழுதும் பொழுது சஹாபாக்களில் அரசியல் தெரிந்தவர்கள் இருந்தாங்க. உலக நடைமுறை என்ன, என்ன அரசியல் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் இந்த லெட்டரை இப்படி அனுப்பாதீங்க, அடுத்த நாட்டு மன்னர்களுக்கு இதெல்லாம் ஹதீஸ், இது நபிகளாருடைய சட்டதிட்டங்களில் உள்ளது, கதை அல்ல. யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி லெட்டரை அனுப்பாதீங்க, இப்படி நீங்க லெட்டர் அனுப்புறீங்கன்னா அவர்கள் அந்த லெட்டரை படிக்க மாட்டார்கள், தூக்கி தூர போட்டுருவாங்க. ஏன்? அரசு முத்திரை இருந்தால்தான் பிரிப்பார்கள் லெட்டரை. உலக வழக்கம் அரசு முத்திரை. அன்றைய காலத்தில் ரோமானியர்கள் கொண்டு வந்தால்தான் இருக்கும் இந்த அரசு முத்திரைகள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முத்திரை, இந்திய அரசு முத்திரைன்னு போடுறானே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது இருந்திருக்கு. நபிகள் பெருமானாருக்கு தெரியல, சாதாரண லெட்டர் எழுதி போட சொல்றாங்க. சாவை யார சொல்லலாம், உலக வழக்கம் இப்படி கிடையாது, உலக அரசியல் இப்படி இல்லை. இந்த மாதிரிலாம் போட்ட லெட்டர் வாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கே சொல்லியான்னு கேட்கல. அப்படியா? ஃபஸாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹாத்தமின் மின் ஃபில்லா, ஒரு வெள்ளி மோதிரத்தை சமைத்தார்கள். வெள்ளி மோதிரம், வெள்ளி மோதிரம் போட சுன்னத்துக்கிறாங்கல்ல, சுன்னத்துலாம் இல்லை, உலக நடைமுறை அது. ரசூலுல்லாஹ் போடுற வெள்ளி மோதிரம் சுன்னத்தை காட்டல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்தாக இருந்தால் முதலிலேயே வெள்ளி மோதிரம் போட்டிருப்பாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வெள்ளி மோதிரத்தை சமைக்கிறாங்க. சமைத்து விட்டு அந்த வெள்ளி மோதிரத்துக்கு மேல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முத்திரையை வைக்கிறார்கள். லட்சின்னு சொல்லுவாங்க, லட்சின். அந்த லட்சினை தூக்கி அப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வச்சு ஸ்டாம்பிங் இப்படி அடிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் பண்றாங்க, ரப்பர் ஸ்டாம்ப்றான்ல, அது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஸ்டாம்ப் பண்ணி இதுதான் இன்றையிலிருந்து அரசு முத்திரைன்னு சொல்லி அப்படி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். இது ஆதாரப்பூர்வமான இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கின்றன. உலக முஸ்லீம்கள் எல்லாம் நபியை பின்பற்ற வேண்டும். உலக வழக்கத்தை நபிகள் பெருமானார் பின்பற்றுகிறார்கள். இது குர்ஆன்ல வராது, இது ஹதீஸ்ல வராது. ஏன்? உலக விஷயத்தை சொல்லித்தர இஸ்லாம் வரவில்லை, விளங்கிக் கொள்ளுங்கள். உலக விஷயம் சொல்லித்தர வந்திருக்கு. கபூர்ல பூ போடுறீங்க, கபூர்ல பூ, கபூர்ல பூ போடும்போது என்ன நினைச்சிட்டு போடுறான்? அந்த கபரில் பூவை போட்டு 1 மணி நேரம் திருப்பி எடுத்தால் அது பரக்கத்தை உறிஞ்சி விடும் கபூர்ல இருந்து. அப்புறம் நம்ம வச்சுட்டோம்னா நம்ம வீட்டு அலமாரில் வச்சா பரக்கத்து. இந்த பரக்கத்தை சொல்லும் பொழுது எனக்கு இவங்க எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த யானையில கொடி எடுக்கல இந்த சைடு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எங்க ஏரியாவில் கடுமையா இருக்கு யானையில கொடி தூக்கிட்டு போறது. தர்கா கொடியை யானை, ஜண்டா கொடி மரங்கள், பெரும்பெரும் தர்காவின் கொடிகளை யானை தூக்கிட்டு போவோம். ஒரு மேல உட்காந்து அந்த கலையை பிடிச்சிட்டு போவான். அந்த நேரத்தில் யானை என்ன செய்யும் தெரியுமா? லத்தி போடும். அந்த லத்தில போய் எங்க வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் பெரிய ஆளுக்க அதுல போய் மிதிடா, காலை மிதிக்க சொல்லுவாங்க. ஏன்? மிதிச்சா முடி நல்லா வளருமா. எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? தர்காவில் உள்ள யானைக்கு பரக்கத்து ஏறி அந்த பரக்கத்து யானையுடைய வயிற்றுக்குள்ள குலாபரேஷன் ஏற்பட்டு அது லத்தியாக மாறி கீழே உழுது. நீ கால்ட்டு மிதிச்சா பரக்கத்து முடி வளரும். முடிக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவன் முடி இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செத்து சீரழிஞ்சிட்டு இருக்கான். யானை லத்தியில், இது கேலிக்கு சொல்லல. எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இஸ்லாம்னா என்னன்னு தெரியல பாருங்க. தர்காவே இஸ்லாத்தில் கூடாது. வலா தத கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, எந்த கபராக இருந்தாலும் தரைமட்டமாக்கி விடு என்றார்கள் நபிகள் பெருமானார். அடிச்சு நொறுக்கு. நம்ம கையில் ஆட்சி இல்லை, நம்ம கையில் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமானால் எல்லா தர்கா அடிச்சு நொறுக்க தான் செய்வோம். முடியாது, அந்த சக்தி நம்மளுக்கு இல்லை. சொல்றோம், முகமது நபி சொன்னது இது. வலா தத கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, எந்த கபர்களையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள். நாங்க அந்த தஹ்ரா கபூருக்கு யானை கொடி எடுத்துட்டு போகுது, பூ எடுத்துட்டு போகுது. அது ஆகி போனா காலம். இது இந்த ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு தெரியுமா? அந்த யானையிலிருந்து கொடியெல்லாம் ஏற்றி முடிச்ச பிறகு யானை தெருவில் வரும். அப்படி வரும்போது 2 நாள் யானை சுத்தி இருக்கும்ல, அந்த யானைக்கு துதிக்கை இருக்கிற துதிக்கை அதுல வந்து கடுமையா பரக்கத்து ஏறி இருக்கும் போல இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி புளிச் புளிச் புளிச்சு 10 ரூபா வைப்பாங்க. இப்போ அப்போ 2 ரூபா, இப்போ 10 ரூபா. யானை துதிக்கையில் தண்ணி ஊற்றி புளிச் புளிச்சு அடிக்கும். அவன் யானைக்காரருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தை தூக்கி அடிக்க சொல்லுவான். என்ன? தர்கா யானை பரக்கத். யானை துதிக்கையில் பரக்கத்து இருக்குமா? அது மூக்கு, யானைக்கு மூக்கு சளி தான் உள்ள இருக்கும். அதை போய் பறக்கிற எதுக்கு சொல்றது? எவ்வளவு கேவலமானது. அட இஸ்லாம்னா என்ன?
அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது என்ன, அவனுடைய ரஹமத்னா என்ன, இது தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எங்க போய் தேடுறான் பாரு. அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, நபிகள் பெருமானார் சொன்னார். பள்ளிக்குள் நுழையும் பொழுது யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்கு செல்லும் பொழுது பரக்கத்தா, ஒரு மிருகத்தினுடைய மூக்கிலே பரக்கத்து இருக்கும், அது சளியில. இப்படி எல்லாம் முஸ்லிம்கள் ரொம்ப மோசத்தில் கிடக்கிறார்கள். பிதத் என்றால் என்ன, நபி வழி என்றால் என்ன என்று தெரியவில்லை. ஷார்ட்டா சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நபி வழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில் நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஈஸியான விஷயம். தொழுகையில அத்தஹியாத்துல உட்கார்றோம். இமாம் என்ன செய்வாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பார். சரியா? பின்னால் உள்ள ஆட்கள்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிம்பாங்க. ஒருத்தன் யோசிக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் தானே சொல்லணும். அப்ப இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் பின்னால் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் இல்ல என்ன லூஸ் என்னடா அப்படிம்பமே. ஏன்? அடே வலைக்கும் சலாம் லாஜிக்கா சரி, சட்டப்படி தப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும் லாஜிக்கு. மற்ற நேரங்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சொல்லு சுன்னத்து. தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இமாம் சொன்னால் நீனும் அதையே திருப்பி சொல் என்பது சட்டம். உன் இஷ்டம் கிடையாது. உன் அறிவுப்படி சரியாக இருக்கலாம், சட்டப்படி கூடாது. உன் அறிவுக்கு அது பொருந்தும், உன் அறிவல்ல இஸ்லாம். குல் அத்வாலிமுர் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லி தர போகிறீர்களா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் எப்படி கேட்கிறான், குல் அத்வாலிமுர் அல்லாஹ் பிதீனிக்கும், யார் யார் மார்க்கத்தை சொல்லி, யாருக்கு சொல்லி தர்றது? நான் தாண்டா உனக்கு சொல்லி தரணும். ஏன்? அதிகாரம் அவன் கையில் இருக்குங்க. லைஸ லக மினல் அம்ரி ஷை, இதெல்லாம் பஞ்சிங்கான அவசரங்கள். முஹம்மதே, அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது என்பது அல்லாஹ்வின் கட்டளை. சாதாரண விஷயமா அது? நபியே உமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அனைத்து அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. என்ன அதிகாரம்? சட்டத்தை இயற்றும் அதிகாரம். இதில் ஹுக்மு இல்லாங்கிறான் அல்லாஹ். சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்கிறான், நினைத்த சட்டத்தை போடுகிறான். சட்டத்தை இயற்றும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதிகாரத்தை கையில் எடுத்தா உலகத்தில் எவனா ஒத்துக்குவானா? நாங்க ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவங்க தெருவில் ஒரு திருடன் வந்துட்டான், அவனை அடிச்சு அடி அடிச்சு மண்டையை உடைச்சு போட்டிய. இன்ஸ்பெக்டர் வர்றாரு, என்ன சொல்லுவாரு? எவன்டா இவனை அடிச்சது? உங்களுக்கு எவன்டா அதிகாரம் தந்தது கேட்பாரா? ஏன்? நாங்க எதுக்குடா இருக்கோம்? நாங்க எதுக்கு போலீஸா இருக்கோம்? ஏன் அதிகாரத்தை நீ எப்படா தொடலாம் கேட்கிறாரா ஒரு இன்ஸ்பெக்டர்? அது வரா? ஒரு மனிதனுடைய அதிகாரத்தை இன்னொரு மனிதன் செய்ய முடியாது. அவன் அதிகாரத்தை நீ தொட முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்பி, கமிஷனர், ஒரு முதலமைச்சர் அதிகாரத்தை எடுத்துருவீங்களா? நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ பிரதமர் அதிகாரம் நம்ம எடுக்க முடியாது. எடுத்துருவீங்களா நீங்க? அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், மார்க்க விஷயத்தில் அதிகாரம் அவன் கையில், அவன் சொல்றதான் சட்டம். அவன் என்ன சொன்னாலும் அதை செய். குனினா குனியணும், சஜிதால உழுனா உழணும். இது என்ன குனிறது இருக்கு? இது என்ன சஜிதா? இது நல்லா இல்லையே. ஒரு அரை மணி நேரம் அல்லாவுக்கா குப்புறப்படுத்துறான், அது தொழுகையா? என் உடல் ஃபுல்லா அல்லாவுக்கா கீழே அடங்கு உனக்கும். அது அதிகாரத்தில் பங்கெடுக்க முடியாது. அவன் என்ன சொல்கிறான் அதுதான் சட்டம். உலக விஷயத்தை சொல்லித்தர ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. லுஹர் எத்தனை ரக்காத்து? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும். தொழுகை குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல வரும். எத்தனை ரக்காத்து? ரக்காத்துல என்ன ஓதணும்? ஹதீஸ்ல வரும். பைக்கு, ஒரு பைக் இருக்கு, பைக் எப்படி ஓட்ட வேண்டும்? புகார்ல 7வது வயசுல வருதுன்னு சொல்ல முடியுமா? சிக்னல் சிவப்பு விழுந்தா போக கூடாது, பச்சை விழுந்தா போலாம். ஒரு போலீஸ் நில்லுங்கிறாரு, ஹதீஸை காட்டுன்னு அவர்கிட்ட போய் சொல்லியா? மூஞ்சிலே ஆளுங்க, ஹதீஸ் இருக்குடா, அது என்ன இது? இங்க ஹதீஸ் இருக்குமா? இதுக்கு இது உலக வழக்கத்தை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரூல்ஸ் அது. எப்படி போலாம், என்ன செய்யலாம்? உலக விஞ்ஞானத்தை இஸ்லாம் சொல்லி தராது, மார்க்கத்தை சொல்லி தரும். எப்படி? வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா வ யഖ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கோவரி கழுதைகள், கழுதைகள் அப்படிங்கிறான்ல, குதிரைகள், கோவரி கழுதைகள், கழுதைகளை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். நம்மள பண்றோம், இந்த மூணு நம்மள பயணம் செய்யறோம், சஹாபாக்கள் பண்ணியிருக்காங்க. குதிரைகளிலும் கோவேரி கழுதைகளிலும் கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத வாகனங்களை பின்னால் அல்லாஹ் படைப்பான். அதாவது உலகத்தில் சேஞ்ச் உண்டு, மாற்றம் ஏற்படும். அன்னைக்கு உள்ள இன்னைக்கு கிடையாது. ஆனால் மார்க்கத்தில் சேஞ்ச் இருக்க, மாற்றம் இருக்காது. எப்படி?
குதிரையில் ஏறும்போது நபிகள் பெருமானார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாதா அதான் ஓதுனாங்க. நீ இந்த குதிரையை ஓட்டுற பைக், அப்பவும் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாதா. காரு, ரயில், விமானம், ராக்கெட், சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாதா. கழுதை ராக்கெட்டாக மாறும், சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா மாறாது. புரியுதா உங்களுக்கு? விமானங்கள் உலக வழக்கம் மாறிக்கொண்டே செல்லும், அது குற்றமும் இல்லை. நபிகள் பெருமானாரே உலக வழக்கத்தை பின்பற்றி இருக்கிறாரே. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, குதிரைகள்லாம் பிற்காலத்தில் குதிரையாக இருக்காது, வேறு வாகனம் வந்துருங்கிறான் அல்லாஹ். அது ஏன்? இன்னும் சிம்பிளா சொல்லிட்டா, நபிகள் பெருமானாருடைய உணவு என்ன? பேரிச்சம்பழம், காஞ்ச ரொட்டி. இன்னைக்கு நம்ம அதையா சாப்பிடுறோம்? எத்தனை வகையான உணவுகள்! ஒரு பெரிய ஹோட்டல் விட இவ்வளோ பெரிய சாட்டு கொண்டு வரான், 50 60 100 150 வெரைட்டி வச்சிருக்கான். இவனுக்கே தெரியல என்ன ஹேக்கன்னு. இதை குடும்பமா, இதை தாக்கணும், இது இப்படி இருக்கு, அது அப்படி தான் இருக்கும், அவனுக்கே தெரியாது. எல்லாம் சிக்கனை தான் ஒரு 100 விதமாக செஞ்சு வெவ்வேறு பேர் வச்சு விட்ருக்கான். பொரிச்ச சிக்கனை 65 சாதாரண சிக்கன் வீட்டில் பொரிக்க முடியல, அதுதானே அது. கிரில் சிக்கன் இப்படி சுத்துது, கிரில் சிக்கன் பேரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரில் சிக்கன் சாப்பிட்டாளா? சரி, ரசூலுல்லாஹ் சாப்பிடவில்லை, நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சாப்பிடாமல் கேட்குறாங்க. நீங்கள் யாரை பின்பற்றணுங்கிறீங்க? ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், இமாம்களை பின்பற்றணும். அவர் கிரில் சிக்கன் சாப்பிட்டாரா? இமாம்களை பின்பற்றி கொண்டு நீங்க கிரில் சிக்கன் சாப்பிடலாம். ஏன்னா சிக்கன் வேறு சட்டம் வேறு விளங்கி வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் குதிரையில் தானே போனார்கள், நீங்கள் ஏன் பைக்கில் போனீர்கள்? ஏன் ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் என்ன ராக்கெட்லயே ஓடினாங்க? ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்தாரா? அவரும் அதில் தானே போனாரு. ரசூலுல்லாஹ் ஆகிறதுக்கு ஒரு 100-200 வருஷத்துக்கு பிறகு, அதே தானே. அப்போ விளங்குது, சட்டம் என்பது அப்படி அல்ல, இது உலக சட்டம். விளங்குது. வீம்பு. ஒரு சாதாரண பேரிச்சம்பழம் இருக்கு, நபிகள் பெருமானார் சாப்பிட்டது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்க மட்டன் சிக்கன், மட்டன் பிரியாணி, உரண்டா சோறை காலி பண்றோம், பெரிய பிரியாணி வச்சாச்சு. பிஸ்மில்லாலாம் பேர்த்தம்பழத்துக்கு தான், இது பெரிய பிரியாணி. ஒரு இவ்வளோ என்னதுக்கு ஏதாவது இருக்கா சரித்திரம் கேட்க போற? யாசீன் உலகம் அதை புரியா? அதுக்கும் பிஸ்மில்லா தானையா. ஒருவன் பேரித்தம்பழத்தை பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டால் அது இஸ்லாமிய முறைப்படி சாப்பிடவில்லை. ஒருவன் வாழைப்பழத்தை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் இஸ்லாமிய முறைப்படி சாப்பிட்டான். வாழைப்பழமா பேரித்தம்பழமாங்கிறதுல பிரச்சனை, குதிரையா ஹெலிகாப்டராகிறதுல பிரச்சனை. நபிகள் பெருமானார் குதிரைக்கு எதை ஓதினார்களோ கியாம நாள் வரை என்ன வாகனம் வந்தாலும் அதுதான். நபிகள் பெருமானார் உணவுக்கு பிஸ்மில்லா சொன்னார்களா, கியாம நாள் வரை ஹலாலான என்ன உணவு வந்தாலும் சரி பிஸ்மில்லா தான். அதுதான் இஸ்லாம். அதான் அல்லாஹ் சொல்றா, இன்ன காலா சிராத், நீ நேரான வழியில் இருக்கிறீர். இஹ்மர்ரத் ஐனாஹு, கண்கள் சிவந்து விடுகிறது நபிகள் பெருமானாருக்கு. கோபம் கொப்பளித்து சொன்னார்கள் நபிகள் நாயகம். எத? குல்லு பித்அத்தின் லலாலா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக வருவது வழிகேடு. வலல்லாலின், வழிகட்ட வழியை காட்டி விடாதே அல்லாஹ். தொழுகையில கேட்குறீங்க, அவரவர் கேட்குறீங்களா இல்லையா? சில பேருக்கு என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அஜர்த்துக்கு, எங்க ஆலிம் சாக்கு, எங்க முன்னோர்களுக்கு, எங்க ஷேகுமார்களுக்கு தெரியாததா? நாங்க தெரியும் நாங்களாவா சொல்றோம்? நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு நாங்க சொல்ல இருக்கான்னு பாருங்க. எங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், டிஎன்டிஜே காரங்க பிடிக்கல, பிரச்சனை கிடையாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க சொல்ற குர்ஆனை வெறுக்க முடியாது. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் வீணாகி விடாதீர்கள். எங்க மேல கோபம் இருந்துட்டு போகுது, அதனால கவலை கிடையாது. எங்கள் வழிக்கு உங்களை அழைக்கவில்லை, நபி வழி சுன்னத் ஜமாத் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத்தில் இருப்பதை செய்யுங்கள். சுன்னத்தில் இருக்கா? நபிகள் பெருமானார் செய்தார்களா? பிதஅத் என்று சொன்னால் இஸ்லாமிய விஷயத்தில் பிதஅத் எப்படி? 2 ஹதீஸ் நான் சொல்றேன். இப்போ மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். 2 ஹதீஸ். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா என்ன அர்த்தம்? ஒருவன் ஒன்றை உருவாக்குகிறான், எதில்? அம்ரினா, நம்முடைய அதிகாரத்தில் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். நம்ம அதிகாரம்னா என்ன? இஸ்லாமிய அதிகாரத்தில் அர்த்தம். நம்முடைய அதிகாரத்தில். நபிகள் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி தெரியுமா? நபிகள் பெருமானாருக்குள்ள சிறப்பை போன்று உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதை விளங்கணும் நீங்க.
நபிகள் பெருமானாரை மறுத்தால் முஸ்லிம் இல்லை, இமாம்களை மறுத்தால் ஒன்றும் இல்லை. வச்சுக்கிடுங்க. ஷாஃபி இமாம் எனக்கு தெரியுமா, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறான் ஷாஃபி இமாம தெரியுமா, தெரியாது. என்ன குடியா முழுகிருச்சு. ஹனபி இமாம தெரியாதுயா, என்ன வழிகட்டு போனா. முகமது நபி தெரியுமா, தெரியாதுன்னா முஸ்லீம் இல்லை. வச்சுக்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாட்ட முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது, முகமது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் ஆவு. இமாம்களை தெரியாவிட்டால் ஒன்றுமில்லை. அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டான். ஷாஃபி இமாம தெரியுமா கேட்பானா? ஏன் கபூர்ல கொண்டு மையத்தை வைக்கிறீங்க, கபூர்ல மையத்தை வச்சு என்ன தல்கின்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல, என்ன கேட்குறீங்க? இவர் யார், உன்னுடைய வழி எது, உன் இறைவன் மன் ரப்புக்க, உன் இறைவன் யார், அல்லாஹ். இவர் வழிகாட்டியார் முகமது ரசூலுல்லாஹ். அப்படித்தானே சொல்லணும். நான் ஹனபி அப்படி சொல்ல முடியுமாங்க? எடுபடுமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு என்ன சிறப்பு இருக்குன்னு தெரியுமா? யாருக்காது அதுக்கு ஆதாரம் சொல்ல தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க. அம்மா என்ன சிறந்தவங்க? சாதாரண சிறப்பு கிடையாது. மை யுதீர் ரசூல் ஃபகத் அத்தால்லாஹ்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். இந்த உத்தரவாதம் எந்த இமாம்களுக்கும் கிடையாது. போ, ஷாஃபி இமாம் ஹனபி இமாம் கூட கிடையாது. நபிகள் பெருமானுடைய சிறப்பு எங்க போய் நிக்குது தெரியுமா? என் நபியுடன் வாழ்த்த பெண்கள் அவர்கள்லாம் முஸ்லிம்களுடைய தாய்மார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உம்மஹாத்துல் முஃமினீன். ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்த மனைவிமார்லாம் முஸ்லிம்களுக்கு யாரு? தாய். என்ன அர்த்தம் அதுக்கு? என் தூதரோடு வாழ்ந்தால் அந்த பெண்ணை யாரும் மனைவியாக பார்த்திடக்கூடாது, எங்க அம்மாவா பார்க்கணுமா. என்னை பெற்றவள் என்னுடைய தாய், ஆனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் தாய் நபிமாருடைய மனைவிமார். இதுல ஒரு ஊர்ல சொல்லி போட்டேன், யாருக்கு மாறா புரிஞ்சுட்டாங்க. என்ன சொன்னா, ஷாஃபி இமாம் இருக்காருன்னு வச்சுக்கோ, முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. அவர் தான் அவுலியாவுல் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்காரு. அதனால அவரை தூக்கி சொன்னால் மற்ற எல்லாம் கீழே போயிடும். முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி இருக்காரு. அவர் காலத்தில் நான் வாழ்ந்தேன். முஹைதீன் அப்துல் ஜிலானி மூத்தா போயிட்டாரு வச்சுக்குவோம். 4 மாசம் 10 நாள் இத்தாக்கு பிறகு முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி மனைவியை நான் கட்டிக்கலாம். இது என்ன வச்சுட்டாங்க? பார்த்தீர்களா, அப்துல் காதிர் ஜிலானி மனைவியை கட்டுவானாமா? அறிவில்லை. அடே முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி, ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், எந்த இமாமா இந்த காலத்தில் வாழ்ந்தால் நான் செத்து போயிட்டா 4 மாசம் இந்த காலத்து பிறகு என் பொண்டாட்டி அவன் கட்டிக்கலாம். நபிகள் பெருமாள் இறந்த பிறகு அவர் மனைவியை தாயாக பார். ஏனெல்லாம் என்னுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. என் தூதரோடு வாழ்ந்தவருக்கே சிறப்பு என்றால் என் தூதருடைய சிறப்பு என்ன? அவர் சொன்னால் நான் சொன்னதை போலன்றான்ல. அந்த சிறப்பு உலகத்தில் யாருக்கும் எந்த இமாமுக்கும் கிடையாதுயா. பேசுறோம்ல, அடுத்து வந்து பேசுவான், ஹனபி இமாமுடைய கால் தூசிக்கு பெறுவானா இவன் அப்படிம்பாங்க. என்ன பார்த்து பெற மாட்டேன். முஹைதீன் அப்துல் ஜிலானி கால் தூசி பெற மாட்டேன். என்ன இப்போ நானா முஹைதீனாங்கிறத பிரச்சனை, முகமது நபியா முஹைதீனாங்கிறத பிரச்சனை. சம்பந்தம் இல்லாமல் வளரக்கூடாது. அடே நான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி கால் தூசிக்கு பெற மாட்டேன், முஹைதீன் முகமது நபி கால் தூசிக்கு பெற மாட்டாருங்கிறத பிரச்சனை. இது முஹைதீன் இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் ஷா தெரியாட்டா ஒன்றுமில்லை. போதுமா? வேற என்னது? ஒரு அடிப்படை விஷயம் புரியலையே. அல்லாஹ்வின் அதிகாரத்தில் கை வைக்க கூடாதுங்கிற அல்லாஹ் சட்டம். உங்களுக்கு சட்டத்தை சொல்லி தருபவர் யாருன்னு அல்லாஹ் கேட்கலாம். ஒரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன்ல, ஹிதாயத் என்ற நேர்வழி இருக்கிறது, அது பற்றி நீண்ட நெடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது திருமண குர்ஆன்ல. ஒரு காலத்தில் மௌலுது பாத்தியா தர்காக்கள் காசை கரியாகி இருப்போம் எல்லாருமே. தொழுகைக்கு கூட கூட்டம் கூட்டமா போக மாட்டான். தர்கான்னு சொன்னா கூட்டம் கூட்டமா போவான், குதூகலத்தோட போவாங்க. நம்மளும் போயிருப்போம் ஒரு காலத்துல. எவ்வளவு கூத்தெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு வழிகேடு என்பதை அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வச்சுட்டான். நேர்வழி எது என்பதை தெரிஞ்சு வச்சு, தெரிஞ்ச பிறகு சும்மா இருக்க கூடாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், சரியான வழி இதுதான் என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து நான் பிசகி விடாமல் என்னை காப்பாயா ரப்பே. இப்படி கேட்கிறோமா? யாரா அப்படி கேட்கிறீங்களா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப் வல் கினா. யா அல்லாஹ், ஹிதாயத்தை கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றார். நபிகள் பெருமானார் கேட்டார், நீ நேர்வழியில் இருக்கிறீர்,
நேர்வழிமாறு அழைக்கிறீர், நீர் ஹிதாயத்தான் பேசுறீரு. ஆனா ரசூலுல்லா அல்லாஹும்ம யாஸா, எனக்கு ஹிதாயத்தை தாயா அல்லாஹ். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. 1000 கோடிக்கு நீங்க அதிபதியா இருங்களேன், இன்னைக்கு இந்த மாசம் வர்ற வருமானம் ஆயிட்டா டென்ஷன் ஆயிடுவான் தெரியுமா? 1000 கோடிக்கு அதிபதியா இருப்பான். இந்த கொரோனாவில் தெரியுமா வியாபாரமே இல்லை, மண்டே வச்சுக்கலாம், என்னாச்சு அப்படியே பணம் இல்லாம போய் செத்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கான். பெருங்கோடீஸ்வரன்லாம் அரண்டு போயிட்டான் இந்த கொரோனாவில். கஷ்டப்பட்டவங்க கூட அசால்ட்டா போயிட்டாங்க. பெரும் கோடீஸ்வரன் இந்த மாசம் வருமானம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இப்படி தானா, இப்படி மொசாலாவை போயிடுவோமா அப்படி நினைக்க. மனிதன் எத்தனை லட்சம் வந்தாலும் பணத்தை கேட்பீங்க. தினசரி 1 லட்சம் ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுங்க, தினசரி வருது. ஒரு 3 மாசம் செஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு, தினம் 30 1 கோடி ரூபா கிட்ட வந்துருச்சு. 3-4 மாசத்துல 2 லட்சம் வரல, ஒரு 2 நாள் பணம் வரல. யாழ்லா இங்க லட்சமா இருக்கும். ஏன் எவ்வளவுதான் இருந்தாலும் தாத்தான்னு கேட்கறீல்ல, அது போல நேர்வழி எவ்வளவு இருந்தாலும் தாத்தான்னு கேட்கணும். நேர்வழிலாம் இருக்கான் பத்தாது, ரசூலுல்லாஹ்க்கு பத்தலையே. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, இறையச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாப், சுயமரியாதையை கேட்கிறேன். காசுக்காக அடுத்த போய் கையெழுந்த கூடாதுண்ணா. வல் கினா, வசதியை கேட்கிறேன், பணத்தை கேட்கிறேன். நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், தன்மானத்தை கேட்கிறேன், வசதியை கேட்கிறேன். நபிகள் பெருமானார் ஓதுறாங்க. ஹிதாயத்துக்கு மேல ஹிதாயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹிதாயத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன தெரியுமா இதுல ஒரு மேட்ரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ இறை தூதர்களை வச்சுக்கிடுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நான் சொல்லட்டா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த அதிகமான காலங்கள் 950 ஆண்டுகள், 900 ஆண்டும் ஒரு 50 ஆண்டும் வாழ்ந்தார். 950, ஒரு 15-16 தலைமுறை வாழ்ந்திருக்கா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கவனிங்க, ஏன் அவங்கள சொல்லணும்? அவங்க தான் அதிகமான பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க உலகத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரச்சாரத்தில் 1,000,000 கூட நாம் செய்யவில்லை. அது விளங்கிடுங்க. நீங்க 1,000,000 100 இல்லை. ஏன்னா 950 ஆண்டுகளில் செஞ்சிருக்காங்க. கற்பனை கெட்டாத பிரச்சாரம். காலல் மலவுமின் கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சகாக்கள், அந்த ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்துல எல்லாம் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள்ங்கிறாங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் முக்கியஸ்தர் 4 பேர் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? பேசும்போது பெரிய மனுஷன் ஒரு 4 பேரை கூப்பிடப்பா, அவன் பெரிய மனுஷன் கடைசியில் வருவான். நாங்கள் சொல்றது தான் கேட்கணும், நாங்கள் எங்களுக்கு கட்டுப்படுவீங்களா அப்படி கேட்பா. கட்டுப்படுறோம், நியாயமா இருந்தா கட்டுப்படுவோம்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் சொன்னா நியாயம் தானே அது. 4 பெரிய மனுஷன் வருவேன், நான் சொல்லலை, குர்ஆன்ல சொல்றான்ல. காலல் மலஉ மின் கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் முக்கியஸ்தர்கள், விஐபிக்கள், பெரிய மனிதர்கள் வந்தார்கள். வந்து சொல்றான், இன்னால நராக ஃபீ ضلال முபீன், நூஹே நீர் வழிகேட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்மளை வழிகேட்டுன்னு சொல்ல சும்மா இருப்போமா? யாரா வழிகேடு? நீ வழிகேடு, உங்க ஐயா வழிகேடு, உங்க தாத்தா அப்படி சொல்லி போடுவோம். ஒரு நபியை பார்த்து அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் கூப்பிட்டு நீர் வழிகேட்டில் இருக்கிறேன். கால யா கௌமி லைஸ பி ضلال, மக்களே, என் சமூகமே, என்னிடத்தில் வழிகேடு இல்லையே. ஏன்? வலாக்கின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர், என்னிடத்தில் வழிகேடு இல்லை. என்ன அர்த்தம் இதுக்கு? இறைவனுடைய தூதரிடத்தில் தான் வழிகேடு இருக்காது என்பது கன்ஃபார்ம். மற்ற ஆள்கிட்ட தெரியாது. எவனா இருந்தாலும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய ஷேகா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஷாஃபிமா கேரண்டி கொடுப்பா பரி, ஷாஃபிமா வழிகேட்டில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெரியாத. அல்லாஹ்க்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? நான் கடைசி வரை வழிகேட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. யாரெல்லாம் வழிகேட்டில் தள்ளிடாதான் கேட்கணும். யாருக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய வழி யோசிச்சு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹிதாயத் பெறலையாங்க, இஸ்லாத்துல இல்லையாங்க. இறை தூதர் இவ்வளவு பெரிய தெளிவை பேசுகிறார். இதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். கால யா கௌமி லைஸ பி ضلال, என்னிடத்தில் வழிகேடு இல்லை. வலாக்கின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர், என்னிடத்தில் வழிகேடு இருக்காது. அது மட்டுமா சொன்னா, இன்னால நராக ஃபீ ஸஃபாஹத்தின், நீர் மடமையில் இருக்கிறீர். எவ்வளவு திமிர் பாருங்க அவங்களுக்கு. ஒரு நபியை பார்த்து, இறை தூதரை பார்த்து நீ ஒரு முட்டாளியாங்கறான். கால யா கௌமி லைஸ ஃபீ ஸஃபாஹா, அருமை கூட்டமே, என்னிடத்தில் முட்டாள்தனம் இருக்காது. ஏன்? வலாக்கின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தூதர்,
இறைவனுடைய தூதரத்தில் வழிகேடு இருக்காது, முட்டாள்தனம் இருக்காது. வேறு எவரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? மத்தாளுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இறை தூதர்கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவன் மவன் வழிகட்டு குட்டிச்சோரா போனான். தெரியுமா? என்ன ஒரு குடி திமிரு தெரியுமா அவனுக்கு? லேஸ்பட்டவன் கிடையாது அவரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கப்பல் செய்ய சொல்கிறான். சில அடையாளத்தை சொன்னார்கள். பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். மழை பெய்து வெள்ளப்பெருக்கு உண்டாகுது. அப்பமா மண்டையில் ஏறணும்ல. நம்ம வாப்பா சொன்ன மாதிரி மெதுவா வருது, என்னமோ தெரியலையே. அவன் வாப்பா கப்பல் செய்யறாராம், போயிருப்பான். லேசப்பட்டவன் அவன். பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. ஃபல்தகல் மாங்கறாலாம். ஃபல்தகல் மானா என்ன? வானத்திலிருந்து கொட்டும் நீரால் வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டனங்களாம். அபுவாபு சமா, வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டன. பூமி தண்ணீரை பீச்சி அடித்தன. ஃபல்தகல் மா, நீரும் நீரும் ஒன்று சேர்ந்தது. பயங்கர வெள்ளப்பெருக்கில் என்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன். அவர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறா வாடாடே, அடம் பிடிக்காரா வாடா. வஹால பைனஹும் ஃபகான மினல் முகரகீன்கிறான். படு பயங்கரமான அலை ஒன்று வந்தது, தொலைதான் போ அப்படிங்கிறான்ல. நாசமா போயிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல. யா ரப்பி இன்னப்ரி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பமாயிற்று, யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பாத்துங்கிறார். யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே அவர் உன் குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், நீ செய்த இந்த பிரார்த்தனை நல்லதல்ல அப்படின்ட்டான்ல. எவனுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ற? ஒன்னார பேர் இப்லீஸ் மாதிரி அவன் பேசுறான், இறை தூதர் பிள்ளை மாதிரி அவன் பேசுறான். அவன் உன்னையே உனக்கு முன்னால் மறுக்கிறான். இப்ப பாருங்க, 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் நபியுடைய பிள்ளைக்கு கிடைக்கவில்லை இஸ்லாம். உனக்கு என்ன கிடைச்சிருக்க? உங்களுக்கு எனக்கும் சாதாரண விஷயமா அது? அது கை நழுவி போலாமா அது? இதை சொல்லுங்க மக்கள்கிட்ட. ஹிதாயத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. ஹிதின சிராத்துல் முஸ்தகீம் எவ்வளோ அல்லாஹ் சொல்றான். அது எவ்வளோ முக்கியமான வார்த்தை. எங்க மேல உள்ள கோபத்தில் வீணா போகாதீங்கடா ப்ளீஸ், தயவு செய்து வீணா போகாதீங்க அப்படி சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு நேர்வழி கிடைக்கலையே, நீ என்ன பெரிய ஷாபிமா ஹனபிமா முஹிதீன் சொல்ற? நபி புள்ள அங்க என்ன ஷாபிமா வேண்டி கிடக்கு? எந்த அவுலியா கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. ஒரு நபியின் பிள்ளை வழிகட்டு போனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியின் தந்தை வழிகட்டு குட்டிச்சோரா போனார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லேசப்பட்டவங்களா? என்ன ஒரு பிரச்சாரம் தெரியுமா? அவங்கள மாதிரிலாம் பிரச்சாரம் நம்ம பண்ண முடியாது. அவங்க என்ன செய்யறார்? செலவணக்கத்தை தடுத்து விட்டு உச்சகட்டத்தை அடைகிறார். ஃபலரபஹு தர்பம் பில் யமீன்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சிலையை அவர்கள் நியமிதம் பண்ணி போய் நிப்பாங்களோ அந்த சிலையிட்ட போய் கொடுக்குறாருங்க. வாழைப்பழத்தை எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு, அலா தாக்குலோன் சாப்பிட மாட்டீர்களா, ஒமாலக்குலா தன்திகோன் என்ன பேச மாட்டேங்கிறிய, ஃபலரபஹு தர்பம் பில் யமீன் ரெண்டு அறை போட்டார் அப்படிங்கிறான். அப்படின்னா விளங்குதா? உதாரணமா நாகூர் தர்காவுக்கு நம்ம போறோம். கபரிஸ்தான் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பழம் பாத்தியாவது விளம்புவாங்களா? நாகூர் தர்காவில் பழமோ என்னளோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. பழத்தை வச்சா ஈஸியாக விளங்கும். வாழைப்பழம் கொலையை ஓதியாச்சு. யாருக்கு இந்த வாழைப்பழம்? ஷாவுல் பாஷாக்கு தான் நியமிதம் பண்ணியிருக்கான். நீங்கள் அது மாதிரி சொல்லி பாருங்களேன். இப்ராஹிம் நபி மாதிரி அவுலியா அவர்களே ஒரு பழம் சாப்பிட மாட்டீர்களா? அடிச்சு கொண்டே ஓடுவான் நம்மளை. அதுக்கடுத்து ஒமாலக்குலா தன்திகூன் என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிய? அவுலியா சொல்லியா, ஏன் சொல்ல மாட்டேங்க? ஃபலரபஹு தர்பம் பில் யமீன் ரெண்டு அறை விட்டார்னு வருது. கபரை போய் ரெண்டு அடி சொல்ல மாட்டேங்கிறார் இவர் அப்படின்னு தொலைச்சு போடுவோம்ல. நம்ம இப்ராஹிம் நபி செஞ்சது இது. நம்மளால் அப்படிலாம் செய்ய முடியாது. மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, தவறை கண்டால் கையால் தட, முடியாவிட்டால் நாவால் சொல். நாவுல சொல்றான், அவ்வளவுதான். அது சொல்ல முடியும் இந்த நாட்டில், எவனும் தடுத்துட முடியாது. அது பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கிடுங்க. உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்ங்கறான். உலகத்திற்கே ரஹ்மத்தாக அருளப்பட்டவர் நபிகள் நாயகம். ஒவ்வொரு நாள் நம்ம ரஹ்மத் அல்லாஹ்ட கேட்கிறோமே, அல்லாஹ் இடத்துல ரஹ்மத் கேட்டு பள்ளிக்குள்ள நுழையிறோமே, அடே மொத்த உலகத்திற்கே ரசூலுல்லாஹ் தான்ங்கறான்ல ரஹ்மத். இதுல என்ன ஒரு கஷ்டம்? அந்த ரஹ்மத்தை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கல. கொடுமை. எவ்வளவு பெரிய கஷ்டம். நபிகளாரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஹிதாயத் கிடைக்கலையே. யார சொல்லலாம் ஐநாபி என்றார் ஒரு சஹாபி. யார சொல்லலாம்
என் தந்தை எங்கே இறந்துட்டாரு, எங்க இருக்காரு? பின்னா நரகத்தில். சொல்ல பட்டு சொல்றாங்க நரகத்தில். நரகத்தில்னு சொன்னா ஒரு மகனுக்கு ஜீர்ணிக்க முடியுமா? நம்ம அத்தா தர்காவிலே போய் கிடந்து மூத்தா போனா கூட உங்க அத்தாக்கு நரகம் தானா? ஆமா, நீ அல்லாட போய் பார்த்துட்டு வந்தியா, போனா உனக்கு என்ன தெரியும், ஏத்துக்க முடியாது மனசு. நபிகள் பெருமான் பின்னார் நரகத்தில் என்றார்கள். அந்த சஹாபி நொந்து போகிறார். இங்க வாங்க, அபி பாபுக்க பின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில். அப்படியா அப்படின்ட்டாரு. சைக்காலஜிக்கு எங்கத்தான் கதியா அதுதானே. இது எவ்வளவு பெரிய துர்பாக்கிய நிலை பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ்வை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கலையே. ஹிதாயத்துங்கிற சாதாரணமா நீங்க என்னமோ முன்னோர்களை சொல்லிட்டு இருக்கீங்க, ஷேகுமார்களை சொல்றீங்க, அவுலியாக்களை சொல்றீங்க, இமாம்களை சொல்றீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் கபர்ல போய் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ், என் தாய்க்காக மன்னிப்பு தருவதற்காக அல்லாஹ் இடத்தில் அனுமதி கேட்டேன், மன்னிப்பு கேட்க. யா அல்லாஹ், என் தாய்க்கு மன்னிப்பு கேட்கலாமா என்று அனுமதி கேட்டேன். பலம் யுதல்லி, முடியவே முடியாது என்றான் அல்லாஹ். அதெல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. தாய் சென்டிமெண்ட் அங்கே ஈடுபடாது. படைச்சவன் அவன், படைச்சவனுக்கு அடுத்து தாய் பெருசு தான். படைச்சவன் சொன்னா மறுபேச்சு இல்லை. இதுக்கடையில் தாய் தந்தையை உயர்வாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அனிஷ்குர்லி வலிவாலிதை கேட்கிறான், எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். ஆனால் ஒரு தாய் காஃபிராகிவிட்டால் கையேந்த முடியாது. எனக்காக உங்களுக்காக ரசூலுல்லாஹ் கையேந்தலாம், அவன் அத்தாமாக்காக கேட்க முடியாது. என் தந்தை உன் தந்தை நரகத்தில்லாங்க, கபூர்ல அழுதாங்க, மன்னிப்பு கேட்கவா என்று அல்லாஹ்விடத்தில் கூட என்றான். கடைசியாக என் தாயின் கபரை ஜியாரத்து செய்யலாமா என்றார்கள். அனுமதி கிடைக்கப்பட்டது. கபருக்கு போய்க்கலாம். கபரு அது தரைமட்டமான கபரா இருக்கணும், உயர்ந்த கபரா இருக்கக்கூடாது. இடிச்சு நொறுக்கணும் வேற இருக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெற்றோருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஹிதாயத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஹிதாயத்துக்கு எதிரானதுதான் பிதாத் என்பது. ஹிதாயத் என்பது நேர்வழி, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். பிதாத் என்பது வழிகேடு, வலல்லாலீன். அதிகாரத்தில் யாரும் பங்கெடுக்க முடியாது, சாதாரண விஷயம் கிடையாது இது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி கேட்டான், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா வபத்திலுஹு குல் மா யகுல் யா வபத்திலுஹு மின் தில்காய் நஃப்ஸி இன் அத்தபி இல்லா மா யுஹா இலைய அப்படிங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள் கேட்டார்கள், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா முஹம்மதே, இந்த குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கலங்க, குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கல, வேற குர்ஆனை கொண்டா. அவ் பத்தில்ஹு, அல்லது மாற்றித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு. நிறைய விஷயங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உயர்வு கூடாதுங்கிற, உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாம் ஒண்ணுதாங்கிற, பண்டாரம் பரதேசி பேரோட உட்காந்துட்டு எங்களை உட்கார சொல்ற, சோத்துக்கொள்ளி இல்லாத பயிலும் அவனுவோ, நாங்கள்லாம் பெரிய பெரிய முக்கியமான ஆளு, நானும் அவனு ஒன்னா. பிறப்பால் உயர்ந்தவன் ஒருத்தன் நினைக்கான, அதை விட அயோக்கியத்தின உலகத்தில் எதுவும் கிடையாது. யோசிச்சுக்கிட்டு பிறப்பால் ஒருவன் உயர முடியுமா? நான் கேட்கிறேன். எல்லாமே ஒரே அசுத்தத்தை பிறக்கிறான், அங்க என்ன உயர்வு வேண்டி கிடக்கு? பிறப்பால் எவனும் உயரவே முடியாது. ஒழுக்கத்தால் உயரலாம், நேர்மையால் உயரலாம், இறையச்சத்தால் உயரலாம். பிறப்புல உயர முடியுமா? உலகத்திலே கேவலமான ஒரு கொள்கை பிறப்பால் உயர்வுன்னு சொல்றதுதான். ரொம்ப கேவலமான ஒரு கொள்கை அது. அதையெல்லாம் அடித்து நொறுக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் வர்றான், இந்த குர்ஆனை சேஞ்ச் பண்ணு. வத்தூலவ் துத்ஹினு ஃபைத்ஹினு, நபியே நீர் வளைந்து கொடுத்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். தெரியுமா என்ன அர்த்தம்? ஒரு 5 நாளைக்கு அல்லாஹ் தொழுவோம் கரெக்டா, ஒரு 2 நாளைக்கு அப்படி கோயில் போவாம அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கு லாத்து சாட்டவா, சிலையை போய் தடவிட்டு வருவா, ஒரு 4 நாளைக்கு தொழுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, இவ்வளவு சிட்டா இருக்க அப்படிங்கிறான். அவ் பத்தில்ஹு குல் மா யகுல் யா பத்தில்ஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி மாற்றித்தர எனக்கு தகுதி இல்லை, அந்த ரைட்ஸே எனக்கு கிடையாது என்றார் சொல்ல. அப்படி சொல்லுங்கிறான் அல்லாஹ். இன் அத்தபி இல்லாமா யுஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிறதை பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். முடிஞ்சு வச்சு சப்ஜெக்ட். நான் என்ன தன்னைத்தானே நான் செய்யல, எனக்கு ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது, குர்ஆன் அல்லாஹ் அறிவிக்கிறான், அறிவித்ததை நான் பின்பற்றுகிறேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் பின்னால வாங்க, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் அப்படிங்கிறான் அல்லாஹ்.
இந்த இடத்துல இன்னொரு வசனம் சொல்லிடுறேன். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் சொன்னா ஒரு வசனம், அந்த வசனம் முதல்ல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் இல்ல, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், உன் அருள் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் வழியை காட்டு. யார் அது? ஃபஅன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ததாக குர்ஆன்ல சொல்றான். நபிமார்கள் வழியை காட்டுன்னு சொல்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னா இமாம்கள் வழி அல்ல, அவுலியாக்கள் வழி அல்ல, முன்னோர்கள் வழி அல்ல. முன்னோர்களை பத்தி குர்ஆன்ல ஒரு இடத்துல கிளிகளின்னு கேட்கல, தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லலாம்னு சொல்றேன் பாருங்க. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் எதில் இருக்க அதைத்தான் நாங்கள் செய்வோம். எங்க அத்தா செஞ்சது, எங்க மூதாதையர் செஞ்சது, எங்க அஜித்மார் செஞ்சது, ஷேக்மார் செஞ்சதுன்னு சொல்றீல்ல, எங்கள் முன்னோர்கள் செய்ததை நாங்கள் செய்தோம்னு சொல்றானா? அவலவுக்கான ஆபாஹும் லா யகிலூன ஷையம் வலா யஹ்ததூன், அவருடைய முன்னோர்கள் முட்டாள்களாக இருந்தாலுமா பின்பற்ற போகிறீர்கள்? என்ன வார்த்தை இது? முன்னோர் சொல்ல கேட்பாங்க, உன் முன்னோர் முட்டாளா இருந்தா அவனோட கேட்க போற? என்ன கடுமையான வார்த்தை இது? ஒண்ணு, அப்ப எங்கள் முன்னோர்கள் முட்டாள்களா அப்படி கேட்பாங்க. முட்டாள்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னோரா இருந்தாங்க, நம்ம முன்னோர்களே வச்சுக்குவோம். முட்டாள்களா அறிவாளியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி. அவர் ஒரு சட்டத்தை சொல்லி அதற்கு ஆதாரமாக குர்ஆனை காட்டிவிட்டால் முட்டாள் இல்லை. ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், அவுலியாக்கள், ஷேகுமார்கள் யாரோ ஒரு சட்டத்தை சொல்கிறார், அதற்கு ஆதாரம் இதோ இந்த ஹதீஸ்ல இருக்கிறது, அதற்கு ஆதாரம் இதோ இந்த குர்ஆன் வசனம் இருக்கிறது, முட்டாள் இல்லை. அவர் சொல்லி குர்ஆனில் ஆதாரம் காட்டாவிட்டால் முட்டாள். நானா சொல்றேன்? ஹிதாயத் பெறாதவர் தான் அவர். இதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு, முன்னோர்களை பின்பற்றன்னு சொல்றியா? அவருக்கான ஷைத்தான் யதுஹும் இலா அஸாபிஸ் ஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தில் மேல் அழைத்தாலுமா இவர்கள் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்கள். எவன்லாம் முன்னோர் சொன்னா அவன் ஷைத்தான் பின்னால் போறான்னு அர்த்தம். குர்ஆன்ல இருக்கு, எடுத்து பாரு. வசனத்தை சொல்றேன். அவருக்கான ஷைத்தான் யதுஹும் இலா அஸாபிஸ் ஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தில் மேல் அழைக்கிறான். வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅதுஹு ஷைத்தான், சஹாபாக்களுக்கு சொல்றான் ஒரு இடத்துல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். வாசகத்தை பாருங்க குர்ஆன்ல. இவர் என்னமோ ஷேகுமாரு பெரியார் முன்னோர்னு சொல்லிட்டாலே, நீங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றான், ஓய் சஹாபாக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ரஹமத்தால் நீ ரஹமத்தான நபியை பின்பற்றி விட்டீர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதான் உமா அர்சல்னாக்கல் ரஹமத்துல் ஆலமீன்றானே, இந்த உலகத்திற்கு முகமது நான் ரஹமத்தை அனுப்பிட்டு வந்துட்டானே. அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நபி வழி போயிட்டீங்க. டைரக்டா வசனம் இல்ல இதுல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய ரஹமத் இல்லை என்றால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையால் நீ நபி வழி பின்னால் போயிட்டேன்னு அர்த்தம். நபி வழி பின்பற்றாவிட்டால் அது ஷைத்தான் வழி. ஃபமாதா பாதல் ஹக் இல்லல்லால், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு வழிகேட்டை தவிர வேற என்ன? என்ன வார்த்தை இது? நபி சொன்னதான் சத்தியம், குர்ஆன் சொன்னதான் சத்தியம், ஹிதாயத் அல்லாஹ் தர்றதா ஹிதாயத்து, இதுதான் சுன்னத்து என்று ஆன பிறகு வழிகேட்டை தவிர வேற என்ன? அதற்கு அப்பால் இருப்பது வழிகேடு. அன்அமல்லாஹு அலைஹிம், நபிமார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தான். இதில் சொல்றான் பாருங்க, இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யஸா, யூனுஸ், லூத், ஃபபிஹுதாஹும் இக்ததி. நபிமார்களை அடுக்குகிறான் அல்லாஹ் அந்த வசனத்துல. இப்ராஹிம் நபியில இருந்து எல்லா நபிமார் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஃபபிஹுதாஹும் இக்ததி, நபியே இவருடைய ஹிதாயத்தை நீ பின்பற்று. நபியை பின்பற்றினால் எல்லா நபியும் உள்ளடக்கம். அதான், வேறு எவரை பின்பற்றினாலும் எந்த நபியும் உள்ள வர முடியாது. இந்த நபியை நீ பின்பற்றினால் எல்லா நபி வழியும் முகமது நபி வழியில் வந்து விட்டது. முகமது நபியை பின்பற்றினால் அல்லாஹ் அனுப்பப்பட்ட எல்லா நபியும் உள்ளடக்கமாகி விட்டது. ஃபபிஹுதாஹும் இக்ததி, இவர்கள் வழியை நபியை நீர் பின்பற்றும். வஹதைனாஹும் இலா ஸிராத்தில் முஸ்தகீம், இந்த நபிகளுக்கெல்லாம் நாம் ஸிராத்துல் முஸ்தகீமை காட்டினோம், நேரான வழியை. இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம் என்னன்னு தெரியுதா? எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வர்றாங்க, எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க. அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தான். அந்த நபிமார்களோடு இருக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. இமாம்களோடு இருக்கலாம் குர்ஆன் சொல்லுது. காட்டு பார்ப்போம். ஷேகுமாரோடு இருக்கலாம் குர்ஆன் சொல்லுதா? அவுலியாக்கள் கூட இருக்கலாம் அல்லாஹ் சொல்றானா? இந்த நபிமார்களோடு இருக்கலாம்.
நீ நபி வழி நடந்தால். நபி வழியை தவற விட்டு விட்டால் அதற்கு அப்பால் இருப்பது வழிகேட்டை தவிர வேற என்ன? ஒரு வட்டம் போட்டான்ல, இதுதான் இஸ்லாம், வரையறுக்கப்பட்டது இஸ்லாம். பிதாத் என்பது தாறுமாறானது, ஒரு கட்டுக்குள் வராது பிதாத். வழிகேடுக்கு அளவு இருக்கா? வழிகேட்டுக்கு அளவு கிடையாது. சுத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு, அசுத்தத்துக்கு கண்ட கழுதை அசுத்தம் தான், கணக்கா கிடக்கு. நபி வழி இதுதான் என்று ஆகிவிட்ட பிறகு அதற்கு அப்பால் இருப்பது வழிகேட்டை தவிர வேற என்ன? இன்னல்லாஹ் யஹ்குமு மா யுரீத். அல்லாஹ் அவன் விரும்பியவாறு சட்டத்தை இயற்றுகிறான். சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அவனை தவிர யாருக்கும் இல்லை. ஒரு பஞ்சிகான வசனம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு வஹும் யுஸ்அலூன். இந்த அதிகாரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க. யா அல்லாஹ் ஏன் இப்படி சட்டம் வச்ச? அது என்ன லுஹர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து, மக்ரிபையா 3 ஆக்கின? அல்லாஹ் கேட்க முடியாதா? சுபூர் 2 வச்சிருக்கே, ஒரு 10 வச்சா என்ன? இப்படிலாம் கேட்க முடியாது. நம்மளுக்குள்ள கேட்டுக்கலாம் நம்ம விஷயத்தை. ஏன் 10 சேர் போட்டிருக்க, ஒரு 7 சேர் 20 சேர் போடுங்களேன் அப்படிங்கலாம். ஏன் பைக்கில் போற காரில் போனா என்ன? இது நம்மளும் கேட்கலாம். ஏன் அல்லாஹ் சட்டத்தை இப்படி வைத்தாய் என்று எவனும் அவனிடத்தில் கேட்க முடியாது. பல நஸ்அலன் நல்லதீன உர்சிலையும் நஸ்அலன் நல் முர்சலீன். இறை தூதுவர்கள் யாரின்பால் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடத்தில் கேட்போம். அதான் நம்மள்கிட்ட எல்லா தூதர்களும் அனுப்பப்பட்டிருப்பாங்கல்ல, அந்தந்த மக்கள்கிட்ட யாரின்பால் அனுப்பப்பட்ட மக்களிடத்தில் கேட்போம். என்ன கேட்போம்? இறை தூதர் சொன்னபடி நடந்தீர்களான்னு கேட்பானா அல்லாஹ் நம்மள்கிட்ட. பிறகு இறை தூதர்களை பார்த்து நான் சொன்னபடி சொன்னீர்களா? கொஸ்டின் என்ன? இறை தூதர்களை கேட்டு இறை தூதர்களே நான் சொன்னபடி ஒழுங்காக சொன்னீர்களா? மக்களே அவர் சொன்னபடி நடந்தீர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவு என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை போல வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹாங்கறான். அனைத்தின் பெயரையும் கற்றுக் கொடுத்தோம். கற்றுக் கொடுத்த அல்லாஹ் கேட்கிறான், மலக்களை நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்ன்றாங்க. மலக்களுக்கு தெரியாதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். மலக்களுக்கே தெரியாது. அவ்வளவு அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இவ்வளவு அறிவை கொடுத்த அல்லாஹ் அதெல்லாம் உலக அறிவு. ஃபைம்மா யஅதி அன்க்கும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து ஹிதாயத் வரும். ஹிதாயத் எங்கிருந்து வரும்? உனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஹிதாயத்து நினைக்காத. அவ்வளோ நான் தான் சொல்லி கொடுத்தேன், அது ஹிதாயத் அல்ல, அது அறிவு, சிந்தனை. நிறைய அறிவு தந்திருக்கேன், அதை வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. ஃபைம்மா யஅதி அன்க்கும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து வேதம் வரும், ஹிதாயத் வரும். ஃபமன் தபியா ஹுதாய, அதை பின்பற்றினால் வழி தவற மாட்டார், கவலை இல்லை, துக்கம் இல்லை. என்ன யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு இஸ்லாம் கிடையாதுன்றான்ல. அது தனி அறிவு, அது அறிவு, புத்திசாலித்தனம். அது உலகத்தில் வாழ்றதுக்கு வச்சுக்க. என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும். எவ்வளோ பெரிய அறிவை ஆதவன் கொடுத்துருக்கான். மனிதனுடைய அறிவை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் சட்டத்தை புகுத்த முடியாது. எத்தனையோ விஷயங்கள் அதில் பேசலாம். பாங்கு சொல்வது, காமத் சொல்வது, கடைசி சொல்லி முடிச்சிடற. பாங்கு சொல்றோம், அல்லாஹ் அக்பர் பாங்கு, நபி வழி. காமத் சொல்றது நபி வழி, சுன்னத். பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம். போதுமா? பெருநாளை பாங்கு சொல்லக்கூடாது தெரியுமா? பெருநாளை காமத் சொல்லக்கூடாது. பெருநாள் என்று பாங்கு சொல்ல, காமம் சொல்லக்கூடாது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. எப்போ சொல்லணும்? சுபூல சொல்லணும். அசல்ல பெருசு எல்லாம் தூங்கி நடக்கு பள்ளிவாசல்ல. அசலாத் யாராவது ஏன் அசல்ல சொல்லக்கூடாது? உன் இஷ்டம் கிடையாது. பாங்கு ஒரு சாதாரண பாங்கு அழைப்பு, அந்த அழைப்பில் கூட உன் அறிவு வச்சுட்டு சொல்லக்கூடாது. ஒரு 50 பேர் தூங்கி நடக்க ஆகவே சொல்லுவோம், சொல்லக்கூடாது. சரி, சுபூல எல்லாம் முழிச்சிருக்கான், ரமலான்ல யாரும் தூங்கல, அஸ்ஸலாத்து கைர் வேணும் வாண்டமே அப்படி சொல்ல முடியாது. அது எல்லாம் முடிச்சுதானே இருக்கான். அப்புறம் இருக்காது. உன்னுடைய லாஜிக், உன்னுடைய அறிவு உன் திட்டத்தை குப்பையில் உடைய போடு. படைத்தவனுடைய அறிவு, அவனுடைய மார்க்கம், அவன் இஷ்டம். அவன் தான் மார்க்கத்தை சொல்ல முடியும், அவன் தான் முடிச்சு வைக்கணும், அவன் தான் தூதராக இருப்ப முடியும். வேறு யாருக்கு நேர்வழி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இனிமேல் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் என்று ஓதும் உணர்ந்து ஓதுங்கள். ஹிதாயத்தை காட்டு, அல்ல நேரான வழியை காட்டு, நபிமார்கள் வழியை காட்டு, உன்னால் இயக்கப்பட்ட சட்டத்திட்ட வழியை காட்டி அல்லாஹ் வழிகட்ட வழியை காட்டி விடாது. அது எவராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய வழியும் இறை தூதருடைய வழியும் வேண்டும். அதுபோன்ற நல்வழி அல்லாஹ் நமக்கும் தருவானாக.
நமக்கு சுற்றி இருப்பவர்களுக்காக கொடுப்பாராக. அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மீட்டிங்கள் நடத்தப்படுகின்றன. வேறு பெருமைக்காக பாட்டுக்காக தேவையில்லை. எல்லோரும் நேர்வழி பெறட்டும். அத்தீன் ஒன் நசிஹா, மார்க்கம் என்பதை பிறர் நலன் நாடுதல் தான். எல்லோரும் சோனம் பெற வேண்டும். ரசூலா கவலை ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், நபியே கவலையால் உன் உயிர் போய்விட வேண்டாம், மூத்தா போயிடாதங்கிறான் அல்லாஹ். கவலையால் கற்பனை பண்ணி பாருங்க, எப்பேற்பட்ட ஆழத்துக்கு முன்னால் வச்சிருக்கோம். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் இந்த நபியை பின்பற்றுங்கள்னு சும்மா அல்லாஹ் சொல்றான். கவலையால் உன் உயிர் போய்விட வேண்டாம். என்ன கவலை? நாம் பெறக்கூடிய சோனத்திற்கு இவர்கள் வரமாட்டார்களா? நரகத்தில் விழுந்தால் எப்படி இவர்கள் தாங்குவார்கள்? அதை நினைத்து பார்த்த நபிகள் பெருமானாருக்கு தாங்க முடியவில்லை. அல்லாஹ் அக்பர். கவலைப்படாதீர். இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உண்மை நீர் மாய்த்துக் கொள்ள போகிறீரா? அவ்வளவு கவலை, அவ்வளவு துக்கம். நம்மளுக்கு நம்ம சொல்றதை ஏத்துக்கிட்டா கோபம் வரும். 2 தடவை நீங்க சொல்லி கேட்டாக்கள் போடான்னு சொல்ல கேட்க மாட்டாங்கிறாங்களே. நாம் பெறக்கூடிய சோனத்திற்கு வரமாட்டார்களா என்ற கவலை, எந்த துக்கம். அதுபோன்று கவலையோடு அக்கறையோடு நாம் துஆ செய்து நாமும் சொர்க்கம் அடைய அவர்களும் சொர்க்கம் அடைய அல்லாஹ் இடத்தில் கையேந்துவோமா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.